பழையபடி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இப்போ அதான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மரம் தான் நேற்று இங்கே தான் உடஞ்சி விழுந்துருக்கு. சதீஷ் ப்ரோ, கேப்டனுக்கு என்ன ஃபைன் போடலாம்? ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். இந்த கேப்பில் உள்ளே போட்டாங்க எங்கள் ஃபோனை. பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டு ஐஃபோன் வேறு. நீ எப்படி தான் ட்ரோன் விட்றேன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி இயற்கை சதி பண்ணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடுலேருந்து இப்போது கிளம்புறோம். ஒரு டைம்னா வந்து 10 o'clock ஆயிடுச்சா? 9:30 9:40. ஸோ 9:40 இப்போ எல்லோரும் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழையபடி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இப்போ அதான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சுருக்கேன். போயிட்டு ஒரு குத்தி இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் இப்போ வந்து டெம்பரேச்சர் வேறு கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கா, அதனால் அது ஸ்டார்ட் ஆகுமான்னு வேறு தெரில. இல்லைனா இது டவுன் ஸ்லோப் தான். அப்படியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் செல்ஃப் வந்து இப்போ 2வது வாட்டி நான் போட விரும்பல. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே டவுனில் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு யூஸ் பண்ண சொல்ல ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். சரி நில்லுங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட் பண்ணியாச்சு ரூமை. இது நேற்று வந்து வீடியோவில் நான் என்ன சொன்னேன், ஹாலிடே இன்னுன்னு சொல்லிட்டேன்ல. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே இன்னுங்க. ரூம்ஸ் எல்லாம் சரியான சைஸு, பெரிய ரூமு. அதே மாதிரி பின்னாடி வந்து காட்டேஜ் வச்சுருக்காங்களாம் இவங்களே. ஸோ இது 2 பில்டிங்கும் வந்து ஒரே ஆளுது தான். ஃப்ரைடே இன்னு பின்னாடி வந்து காட்டேஜ் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு காமெடி நடந்துச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, 2 பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னாங்க. சரி நம்ம சாப்பிட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ரூமு மட்டும்தான், பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் சாப்பிட்டது வழக்கமாக நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன். ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். பர் ஹெட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 150 ரூபாவாம். இது நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிட்ருந்தாவது ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்திருக்கும். நம்ம கொஞ்சோண்டு சொத்தோவில் சாப்பிட்றோம், நமக்கு போய் அவ்வளோ பில்லு போட்டாங்க. சரி ஓகே, காசு கட்டிட்டு இப்போ தான் கிளம்புறோம். சரி நம்ம இப்போ போகலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கேப்டன் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு, ஏற்காடில் தான். ஆக்சுவலாக வந்து அவர் பைக்கில் வரல, அவர் ஃபேமிலியோட காரில் வந்திருக்காரு. இப்போ போகிற வழியில் அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொல்லிக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போ போக சொல்ல வந்து நம்மளுக்கு இடையில வந்து ஒரு ஏர்பின் பேண்ட்லாம் பயங்கரமாக வரும். அந்த ஏர்பின் பேண்ட்கிட்ட நான் போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், ஓகேவா? ஏன்னா அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஏர்பின் பேண்டு ஏதோ சடனாக குயிக்காக வரும். நான் மேப்லேயும் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏற்காடு அந்த லேக் கிட்ட போகலாம். நேற்று ஈவினிங் வர சொல்ல இந்த ரூட்டு தாங்க. இது சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். நல்லா எவ்வளோ ஹைட்டுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். நேற்று ஒரு மரம் இங்கே உடஞ்சி விழுந்துச்சுங்க. நேற்று நாங்கள் நைட்டு டின்னர் வாங்குறதுக்கு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வர சொல்ல வந்து ஒரு மரம் உடஞ்சி விழுந்துருந்தது. அது நேற்று இங்கே தான் எங்கேயோ கட் பண்ணி போட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா இதோ இருக்குது பாருங்கள், இந்த மரம் தான் நேற்று இங்கே தான் உடஞ்சி விழுந்துருக்கு. நேற்று ட்ரோன் விடலான்னு பார்த்தா க்ளவுட்ஸ் டார்க்காக இருக்குன்னு சொன்னேன்ல, ஆனால் அதுக்கப்புறம் மழை வச்சு செஞ்சிச்சுங்க. சரியான ஸ்பீடு மழை. நாங்கள் ஃபுல்லாக வந்து ரெயின் கோட் தான் போட்டுட்டு நாங்கள் போனோம். ஆனால் சரியான ஸ்பீடு மழை, கிட்டத்தட்ட ஒரு 40-45 மினிட்ஸுக்கு நல்ல ஸ்பீடு. ஆனால் வந்து ஏற்காடோட அந்த இது இருக்குது தெரியுமா, லேக் கிட்ட, அந்த சைடில் மழை இல்லை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல உள்ள மழை. நாங்கள் ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே தான் வந்திருந்தோம் ஸ்டேக்கு. ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்கும். இது தாங்க ஏற்காடு லேக்கு. ஐ லவ் ஏற்காடு. நம்ம வந்து இந்த லெஃப்டில் தான் போகணுமா? ஓகே. கம்பிலாம் இருக்குது பார்த்துடே. அதெல்லாம் ஒன்றாகாது. செல்போன்ல பார்த்து அப்படியே சுடும்போது கால் மேலே வச்சுக்கோ, மேலே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. எங்க இதுக்குள்ளேயா ஸ்டே பண்ணிருக்கீங்க? அதுக்குள்ளேயா? ஓகே.
ஹோட்டல்லாம் இருக்கா? சூப்பர். நான் வந்து காலையிலேயே தூங்கிட்டியா? ஆ எதுக்கு? அதுக்கு அடுத்தது மறுபடியும் ரைட் இருக்கு. அடுத்தது இந்த இது ஈசிஆர் சைடு. ஆமா கேப்டன். நாளைக்கு ஒரே பிளான் தான், ஆகாய கங்கை ஃபால்ஸ். அதை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு போற வழியில என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு போயிடணும். பை பை. சதீஷ் ப்ரோ, கேப்டனுக்கு என்ன ஃபைன் போடலாம்? இல்ல ரைடுக்கு நீங்க கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டு வராம பைக்ல வராம கார்ல வந்துட்டீங்களே, அதுக்கு பெனால்ட்டி போட்டுடலாம். என்ன போடலாம்? டேங்க் ஃபுல் பண்ண முடியாது, ஏற்கனவே ஃபுல்லா தான் இருக்கு. நைட்டு டிஃபனுக்கா? ஓகே கேப்டன், அதுக்குள்ள தண்ணீர் ஊப்பிடுங்க கேப்டன். ஸ்விம்மிங் பூல்ல தண்ணீர் ஊப்பிடுங்க. ஓகே, எங்க போறீங்க இப்போ? ஷாப்பிங்கா? ரைடிங் கியர்ஸ்ல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ரைடிங் கியர்ஸ்ல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். I bought one bike very soon. It will be released. சொல்ல மாட்டேங்கிறாரு, பிராண்ட் மட்டும் தான் தெரியுது. Very soon. கேப்டன், இவருக்கு சீனியரா கம்ப்ளீட்டா வேறையா? சூப்பர் சீனியர். ஆனா இவர் மாதிரி தான், இவர் மாதிரி தான். அப்போ 900 தான். செயின் இருக்கா இல்லையா அந்த வண்டியில? கேப்டன், அந்த வண்டியில செயின் இருக்கா இல்லையா? சொல்லியாச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்லை, அந்த ஒரு வண்டி தான். ஓகே கேப்டன், பார்க்கலாம். வியாழக்கிழமையா? இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓபன் பண்ணுது. வேணா யூடியூப்ல. வியாழக்கிழமை தானே? வியாழக்கிழமையா? செவ்வாய்க்கிழமை. ஓகே டன். ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். டேக்கிங் டெலிவரி தான் முக்கியம். சரி பார்க்கலாம் கேப்டன். பாய் பாய் பாய். ரைட். அப்போது கேடிஎம் குரூப்பில் வந்து தாரா குரூப்பில் வந்து நமக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டி ஒன்று டெலிவரி இருக்குது போல், கம்மிங் டியூஸ்டே. ஸோ போயிட வேண்டியதான், டெலிவரி வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. ரைட், வண்டி வந்தோடனே அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு அப்படியே அந்த வண்டிலாம் நம்ம ரிவ்யூ போட தேவையில்லை. ஏன்னா ரிவ்யூ போடுறதுக்கு வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டை வேணால் சொல்லலாம் அந்த வண்டியில். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து கொல்லி பார்த்திங்கன்னா 111 நாமம் கிலோமீட்டர் இருக்குது. 3 ஹவர்ஸ் காட்டுது. எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு 7 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடுவோம். 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடுவோம். ஏன்னா போஸ்டரில் வந்து நிறைய இடத்துல வந்து வீடியோஸ் எடுத்துன்னு தான் போக போகிறோம், வீடியோ ஃபோட்டோஸ்லாம். ஓகே சரி வாங்க. ஃபஸ்ட்டு இது சொன்னல ஒரு ஏர்பின் பெண்ட் வருதுன்னு இங்கே பாருங்கள். இதுதான் சொன்னேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆனால் பாம்பு அப்படியே வளைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொல்லி ஹில்ஸில் வரும்ல, அதில் அட்லீஸ்ட் இது பாதியாக தான் இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல? அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஃபோட்டோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட தான் நினைக்கிறேன், ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏர்பின் பென் கிட்ட வந்தாச்சு. பட் ஆனால் நமக்கு இங்கேருந்து வியூ பார்த்தோன்னா ஒரு 5-6 தான் கண்ணுக்கு தெரியுது. மற்றதெல்லாம் மரம் நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்கா, அதனால் சரியாக தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இல்லைனா இங்கேருந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாமா? ட்ரோன் இல்லை, ட்ரோன் அங்கே விடுவோம் கொல்லியில். நமக்கு ட்ரோன் அந்த கொல்லி ஹில்ஸ் அதை ஷார்ட் எடுத்தாகணும். இங்கே வேணால் நின்று சும்மா 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேனில் வந்த ஒரு குரூப் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிற டைமில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை வந்து இந்த செங்கல் இருக்குல்ல, இந்த காங்க்ரீட்டு, இந்த கேப்பில் உள்ளே போட்டாங்க எங்கள் ஃபோனை.
ஸோ இந்த கேப்புக்குள்ளே ஃபோன் விழுந்துச்சு. ரொம்ப நேரம் எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தான் சொன்னேன், இதை உடச்சாச்சுன்னா எடுத்துடலான்ட்டு லைட்டாக அந்த பீஸை உடச்சாச்சு. ஓகே, இப்போ கிளம்ப வேண்டி தான். அவங்களாம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டா, ஐஃபோன் வேறு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டா. ஐஃபோன் கேப் ரொம்ப கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் கேப் இருக்குள்ள. ஒரு வழியாக எடுத்து கொடுத்துட்டோம். நம்ம செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணோம், அது வரல. அந்த ஒரு பொண்ணு கை இவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதை கொஞ்சம் உடச்சாச்சுன்னா கை இன்னும் டீப்பராக உள்ளே போகணுன்னே அதை கொஞ்சம் உடச்சி விட்டேன். ஐஃபோனு உள்ளதோடனே மூஞ்சே மாறி போச்சு. எடுத்துட்டோமே, அதை உடச்சோடனே கை உள்ளே போயிடுச்சு. அதான் பிளான் பண்ணேன், இது வந்து செல்ஃபி ஸ்டிக்லாம் தூக்க முடியாது, அந்த பொண்ணுக்கு கை இவ்வளோ தூரம் தான் போகுது, அதை கொஞ்சம் உடச்சாச்சுன்னா கை இவ்வளோ தூரம் உள்ளே போய்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அதை உடச்சி விட்டேன். உடச்சாச்சுன்னா ஃப்ரீயாக எடுத்துட்டேன். சரி ரைட், நம்ம போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பின் பேண்ட் வந்து மேப்பில் பார்க்க சொல்ல கொச்சன்னு இருந்ததில்ல. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 ஏர்பின் பேண்ட் தாங்க. நாங்கள் 17 இறங்கிட்டோம், இன்னும் 3 ஏர்பின் பேண்ட் தான் இருக்குது. ஆனால் மேப்பில் பார்க்க சொல்ல அவ்வளோ சிக்ஸாக் இருந்தது. நம்ம அடுத்தது வந்து கொல்லி ஹில்ஸில் இதே மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கங்கே ரோடு எங்கேயாவது உடஞ்சி தான் கிடக்குதுல்ல. நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே லைட்டாக உடஞ்சி தான் இருக்குது. ரோடு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. பஸ் எல்லாம் ஏறுறாங்க, சர்றுன்னு ஏறுறாங்க. எல்லாம் மினி வேனில் சாட்டர்டே ஆகுனா ஏற்காடு நிறைய பேர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து நல்லா ஜாலியாக 2 நாள் சுற்றிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஒரு மத்தியானம் கிளம்புனா கூட சாயங்காலம் போயிடலாமே. சென்னைக்கு 350-400 கிலோமீட்டர்லாம் ஈஸியாக ரைட் பண்ணிடலாமே மத்தியானம் கிளம்புனா. நிறைய பேர் வராங்க. ஏற சொல்ல நிறைய வண்டி ஏறுது, நான் அங்கே பார்த்துட்டேன். அதே மாதிரி நாங்கள் ஹில்ஸ் ஏற சொல்ல ரொம்ப கம்மி தான். நேற்று ஃப்ரைடே இல்லை, அதனால் அதிகமாக கூட்டம் இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே ஒன்று ஏகப்பட்ட வண்டி மூவிங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையை விட்டு இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்து ஹைவேக்கு வந்தாச்சு. கீழே அந்த ஹில்ஸ் விட்டு இறங்கினோடனே ஏதோ ஒரு சின்ன ஊர் மாதிரி வந்தது, ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸு. அதை தாண்டினோடனே இப்போ ப்ராப்பர் ஹைவே ஏரியாச்சுங்க. அந்த ஊருக்குள்ளே 5 கிலோமீட்டர் ஓட்ட சொல்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி அவிஞ்சு போச்சு, சரியான வெக்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சூப்பராக 4 லைன் ஹைவே வந்துட்டு இன்னும் அப்படியே போக வேண்டியதான். இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸோட அடிவாரம் கிட்ட நம்ம வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஏய், மெர்சிடிஸ் GLS 400D எவ்வளோப்பா நீ? 1 கோடியா 1.5 கோடியா? எப்படியும் 1 crore மேலே தான் இருக்கும் இந்த வண்டி. ஆனால் கப்பல் மாதிரி இருக்கும்ல, சொகுசாக போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இருக்குது ஏர்பின் பேண்டு. ஸோ எல்லோரும் ஒன்றா ஏற வேண்டியதான் மலை. ஏன்னா தனித்தனியாக அப்பப்போ ஸ்லோவாகிடுதா வண்டி, மாறி போயிடுது ரூட்டு. அதனால் இந்த வாட்டி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த 72 ஏர்பின் பேண்டையும் அப்படியே பொறுமையாக நிதானமாக ஏறுவோம். கண்டிப்பாக ட்ரோன் பறக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரோனை வந்து கொல்லி ஹில்ஸில் 72 ஏர்பின் பேண்டை ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வாட்டி வந்து பக்காவாக ஒரு 50-60 ஏர்பின் பேண்டு ஏறின அப்புறம் வந்து நம்ம இது போட்டுடலாம், ட்ரோனை பறக்க விட்டுடலாம். ஓகே. ஐயோ, ட்ரோன் விட முடியாது போலையே, மழை பெய்யுதுங்க. ஸோ சேட். ஆஹா, எப்படி நம்ம ட்ரோன் விடுறது? மழை ட்ரெஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. சரி பார்ப்போம். ஹில்ஸ் ஏற சொல்ல கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்ததுன்னா டக்குன்னு ட்ரோனு ஏற்றி இறக்கிட வேண்டியதான். இது பாருங்கள், கிட்ட வந்தாச்சுங்க. ஐயோ, மழை பெய்யுது. ஷிட், எவ்வளோ ஆசையாக இருந்தேன்ப்பா ட்ரோனை எப்படியாவது எடுக்க விட்டுருணுன்ட்டு. மோன கொல்லி ஹில்ஸ் 72 பேண்ட ஏர்பின் பேண்டியாடா நீ ட்ரோன் விட்டு எடுக்கிற? நில்றா, மழை பெய்யறேன்டா, பார்த்துக்கலாம்டா, நீ எப்படி தான் ட்ரோன் விட்றேன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி இயற்கை சதி பண்ணுது. ஆனால் மேலே, ஆமாம் மேலே ரொம்ப டார்க்காக தாங்க இருக்குது, வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்க, நம்ம இந்த ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. இங்கே வெயிட் பண்ணுவோம், அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச்சு கிட்ட வெயிட் பண்ணலாம்.
ட்ரெஸ்லிங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்கிங் இருக்கா? இல்லைல்ல. இப்போ இன்ஸ்டா 360 X3A வந்து நான் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கேன். மலையில் அதுக்கப்புறம் பொறுமையாக விட்டுக்கலாம். 2வது ட்ரோன் வாங்குற அளவுக்கு கையில் காசு வந்த அப்புறம் வெல்கம் டு 70/70. அதனால் பிரேக்லேருந்து கால் எடுக்க மாட்டார்.